நீங்களே சொல்றீங்க பாருங்க. ஆனா உங்க சிரிச்சா ஸ்மைல் கியூட்டா இருக்கு. உங்க கண்ணு பார்த்தா அழகா இருக்கு. சொல்றாங்கல்ல ஸ்மைல் கியூட்டா இருக்குன்னு. ஆமாமா. நெறைய பேர் அதான் மக்கள் தான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கண்ணு. அதெல்லாம் தலைக்கு மேல எல்லாம் போயிருச்சு. மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வளர்ந்துக்கிட்டே போறோம். ஸோ அந்த வளர்ச்சியை தாங்க முடியாம எல்லா தரப்புல இருந்தும் இந்த மாதிரி வருது. நான் சொன்னேன்ல எவ்வளவோ நடிகர்கள் என்னை பாராட்டி பெருமையா பேசியிருப்பாங்க. அதுல ஒரு சில நடிகர்கள் வந்து என்ன சொல்ல வருது, வளர்ச்சி பொறுக்காம பொறாமையா இப்ப சாந்தனு அண்ணா மாதிரி ஆட்கள் இதை டெலீட் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அநாகரிக செயல். ஓகேங்களா? ஒரு படித்த நபரை, ஒரு மருத்துவர், அதுவும் மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கா உள்ளவர், அதை டீசெண்டான வழியில் வந்தவர். திருப்பி சொல்ல வரேன், எல்லா நடிகர்களும் விளம்பரம் பண்ணுறாங்க, ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கேயாவது வாட்டர்மெலன் ஸ்டாரை பார்த்துருக்கீங்களா? விளம்பரமும் ஒரு நடிப்பு தானே. இப்போ நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய நடிகர் ஆகிட்டீங்கன்னா உங்ககிட்ட பண்ண மாட்டேங்க. அதெல்லாம் அதாவது என்ன விஷயம் தெரியுமா? மக்கள்கிட்ட ஏன் ரஜினி சார்ட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் விளம்பரமே பண்ண மாட்டார். அது மாதிரி நீங்களும் ஆக்சுவலாக எனக்கு அது தெரியாது. உங்களை மாதிரி மீடியா நபர்கள் நிறைய பேர் சொல்கிறது அப்படி தான். நான் இல்லைப்பா இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன்னு சொல்கிறப்ப அவங்க சொல்கிறது, சரி இவர் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டார் வேலை, ரஜினி சார் இப்படி தான் ஒரு தாட் வச்சுக்கிறவாரு. ஆனால் பட் நம்ம ஃபெமிலியர் ஆக நம்மளை வச்சு இன்டெரக்டாக சில விஷயங்கள் விளம்பரமாகும். அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. இப்போ ரஜினி சார்ட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அவங்க படத்தை போட்டுறாங்க. போகிறதே வந்துட்டு ரஜினி சாரை பார்க்குறேன்றதை விட ஒரு படம் எடுத்துகிட்டு ஆசீர்வாங்க வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு அவர் ஃபோட்டோ போட்டு அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறாங்கம்மா.